Oracle 21C Express Edition எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு Oracle 21C Express Edition டவுன்லோட்னு போடுங்க. அந்த இது வரும். அதில் வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷனில் போய்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு Windows 64 பிட் இருக்குது. 64 பிட்டு Oracle 21C Express Edition இருக்கிறதுனால நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதுனால இங்கே ஃபோல்டரில் தெரியும். ஸோ அந்த ஃபோல்டரை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேறு எக்ஸ்ட்ராக்டு என்னோடய ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 64 பிட் எடிஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு Oracle 21C எடிஷன் செட்டப் ஆப்ஷனுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா அப்படின்றதுக்காக நீங்கள் கேள்வி கேட்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த எடிஷன் இன்ஸ்டாலேஷனுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாத்தில் இன்ஸ்டாலேஷன் வேணுன்றதுக்காக இது பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதே பாத்தில் வச்சுக்கிறேன். அப்புறம் உங்கள் சிஸ்டம்க்கான பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டர் இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஆஃப் Oracle XC டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு 7% ஆகிட்டுருக்கு, இனியும் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்குள்ள இந்த இது வந்து இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ளக்கபிள் டேட்டாபேஸ் அந்த மாதிரி இதான் பண்ணுறோன்னா அதுக்கான இது தேவைப்படும். ஸோ இந்த இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஃபினிஷ் கொடுத்துருவோம். மக்களே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் SQL ஸ்டார் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம்னு யூசர் நேம் போட்டு உங்கள் ரெக்வயர்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஷட் டவுன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உங்கள் சிஸ்டம் டிவியை மூலிமா கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே ஷட் டவுன் ப்ராசஸ் பண்ணுறதுனால நான் இப்போ மறுபடியும் ஷட் டவுன் போட்டேன்னா எனக்கு ஷட் டவுன் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி